எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ ஹோப் இந்த வீடியோக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கிடைக்கல. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் எப்படின்னு தெரில, பட் நான் எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் கால் பண்ணி ஆல்ரெடி ½ அன் ஹவர் ஆச்சு, பட் இன்னும் அவனை காணோம். நீங்கள் பெட்லேயே தான் உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் கூட நகரல. ஜன்னலை போய் திரும்பி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு தைரியம் இருக்காது. ஸோ அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ நம்ம கதவுலேருந்து ஒரு நாக்கு சத்தம் கேட்குது. யார்? ரொம்ப லவுடராக கேட்குது. யார்? டேயாங்? யார்? வயன்? யார்? யார்? வயனா? ஜிமின்டி, கதவு தர. ஸோ நீங்கள் போய் கதவு திறக்கிறீங்க. ஜிம்னை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கீங்க. ஜிமின், நீ சொல்லும் போதே நான் கேட்டிருக்கணும்டா, ரொம்ப பயமாக கீழே கீழே தான் நிற்கிறேன். அமைதியாரு அமைதியாரு. வெளியே தான் நிற்கிறானா? பார்த்தியா? இப்போ பார்த்தியா? இல்லை. சரி ஜிமின் உட்கார், என்னை பார்க்குறேன். ஸோ ஜிமின் போய் பார்க்குறான், பட் அங்கே யாருமே இல்லை. திரும்பி வரான். அங்கே தான் இருக்கானா? இல்லை, அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த காரும் இல்லடி. ராஸ்கல் மிஸ் ஆகிட்டான். அவன் அங்கே இருந்தால் எனக்கு புரியுது. வயன் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஜன்னல் ஒரு உருவம் தெரியுது. ஸோ அப்படியே ஜன்னல்கிட்ட வராங்க. ஜிமின் ஜிமின் யாரும்? வயன் அமைதியார். ஏதாவது கட்டர் ராட் ஏதாவது வச்சுருக்கியா? அங்கே இருக்குது. அமைதியாக உட்காருறாரு. ஸோ அவன் எடுத்துகிட்டு ஜன்னல் பக்கம் போயிட்டுருக்கான். அந்த ரூம் வந்துட்டு அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. கடவுளே காப்பாற்று, கடவுளே ப்ளீஸ். மீன் அடிக்கும் போதே யாரோ கத்துற சத்தம் கேட்குது. டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஏய், கீத்துக்குள்ள என்ன அடிக்க வர? டேய் ஜின், இங்கே என்ன பண்ணுற? நீ தானே கூப்பிட்ட யாரோ வந்து கீழே நிற்கிறாங்க வயன் வீட்டிலன்னு. அதுக்கு நீ விண்டோ வழியாக தான் வருவியா? அந்த பர்சனுக்கு இது உள்ளேருந்து நான் கதவு வழியாக வந்து என்ன தான் பண்ணிட்டாங்கன்னா அதான்டா விண்டோ வழியாக வந்தேன். அவளே, உன்னை பற்றி தெரிஞ்சும் நான் தான் ஏன் இப்படி பண்ணுறேனோ. அதை விட வயன், நீ ஓகே தானே? ஓகே தான். பயன்படுத்தின விட நீ தான் அதிகமாக பயன்படுத்திட்டு போல. வயன் நார்மல் ஆகுடி. ஜின் தானே? அந்த கட்டையை முதல்ல கீழே போடுறா, பயமாக இருக்குல்ல. எப்படியோ ராத்திரி எழுப்பிட்டீங்க. அந்த கவுச்சில் படுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். என்ன ரூமுக்கு இதுக்கு முன்னாடி வந்தது இல்லைல்ல? வயன் வீட்டுக்கே வந்ததில்லடா. அப்புறம் எப்படி அவர் ரூம் இங்கே தான் இருக்குன்னு உனக்கு தெரியும்? வா, கீழே ஒரு ஜென்டில்மேன் நின்றுருந்தார் கார் வச்சுட்டு. அவர்கிட்ட தான் கேட்டேன். எனக்கு தெரியல, ஏதோ ஸ்டேஞ்சர்னு நினைக்கிறேன். அவனுக்கு எப்படி வயன் ரூம் தெரியும்? ஆமாம்ல, என்ன நினச்சி தெளிவாக சொல்லு. கீழே வந்து காம்பவுண்ட் வெளியே நின்றுட்டுருந்தேன். நேராக போகலாமா இல்லை விண்டோ வழியாக போகலாமான்னு டாஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக என்ன இருந்திருக்குன்னா, ஜின் வந்து காம்பவுண்ட் வெளியே நின்றுட்டுருப்பான். டோர் வழியாக போயிடலாமா இல்லை விண்டோ வழியாக போகலாமா? நேரில் போய் நம்ம காப்பாற்ற பார்த்து நம்மளே தான் பண்ணிட்டானா? ஐயோ, என் ஃபர்ஸ்ட்லாம் ரிஸ்க் பண்ண முடியாதுப்பா. இருந்தாலும் வயன் நல்லவா, அவரை எப்படி காப்பாற்றுறது? விண்டோவில் போனால் ஏறணும். கடவுளே. சரி, ஹெட் ஆஃப் டெயில் போட்டு பார்த்துடலாம். ஸோ ஜின் வந்து காயின் டாஸ் பண்ணுறான். அது உருண்டு போய் ஒருத்தங்க கீழே விழுகுது. என்ன இது டெயில் வந்திருக்கு? விண்டோவில் தான் போகணுமா? சரி போவோம். அட, இந்த பொண்ணோட ரூம் எங்கே இருக்குது? கடவுளே, இவ்வளோ பெரிய வீட்டில் யாரும் அவள் இருக்க சொன்னா? இந்த ஹீரோவாக இருந்தாலே தான் பிரச்சனை போல். பாஸ், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ அந்த பர்சன் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு ரூம் எங்கேன்னு தெரியலையே. ஜிம்முன்னு கால் பண்ணலான்னா ஃபோன் வேறு காரில் இருக்குது. ஸோ அந்த பர்சன் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க ஒரு ரூமை. ஓ, அந்த ரூம் தானா? தேங்க்ஸ் பாஸ். அதானே நடந்துச்சு. ஜின், நீ என்ன லூஸாடா? எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு வயனோட ரூம் தெரியும்? மென்டல். டேய் என்னடா, நான் சீனியர்டா. டேய், அதனால தான் நான் மரியாதையோடு பேசிகிட்டு இருக்கேன். உட்கார்றா. வயன், என்ன வயன் இப்படிலாம் பேசுகிறான்? எனக்கு முன்ன பின்னா ரூம் தெரியாது, அதானே கேட்டு வந்தேன். இல்லைன்னா நானே வந்திருப்பேன்ல. கம்முன்னு இருந்துச்சு. நீ சோகமாக இருக்க. இப்போ என்னடா ஆச்சு? பர்சன் பார்க்க எப்படி இருந்தான்? நல்லா தான்டா இருந்தான். ஏன் ஹேண்ட்ஸமாக இருந்தான், பட் என்னோட இல்லை, உனக்கு தெரியல. மரியாதை சொல்கிறா. எப்படி ட்ரெஸ்லாம் பண்ணியிருந்தான்? ஹூடி போட்டிருந்தான், ஜீன்ஸ் பேண்ட். அப்புறம் அவ்வளோவா தெரிலடா. சரியா? பக்கத்தில் ஒரு கார் வேறு நின்றுச்சு, BMW நினைக்கிறேன். அவன் கூட ஏதோ கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி பார்த்தியா? இல்லையே. என்னை தூக்கி விட்டப்போ கூட அவன் நான் தேங்க்ஸ் சொல்லும்போது ஒன்றும் சொல்லியே. ஒன்றும் தூக்கி விட்டானா? ஆமாம், நான் காம்பவுண்ட் ஏற ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேனா, அவன் தானே தூக்கிட்டான். அப்புறம் தேங்க்ஸ் சொன்னேன், ஒன்றுமே சொல்ல போயிட்டான். சரி, காப்பாற்றணுமேனு நானும் வந்துட்டேன். வெயிட், கேட் திறந்தானே இருந்துச்சு. நீ எது காம்பவுண்ட் ஏறி வந்த? அது வந்து கேட் திறந்தது நானும் பார்த்தேன். அப்படி வந்தால் ஹீரோவுக்கு நல்லா இருக்காதுல்ல, அதான் நான் ஏறி குதிச்சு வந்தேன். ஜின், சீரியஸ்னஸ் தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க. ஏன்னா நீ டென்ஷன் ஆகுற? அதான் அந்த கிட்னாப்பர் போயிட்டான்ல,
கிட்னாப்பரா? ஆமாம் ஏன் கிட்னாப்பர். உன்னை கடத்த வந்துட்டான்னு ஜிமின் தான் சொன்னான். டேய் வெளியே ஒருத்தர் நிற்கிறான்னு தானே சொன்னேன். ஆமாம் நின்றுட்டே இருப்பானா? சரி கடத்த வந்துருப்பான்னு நினச்சேன். அவனை பிடிச்சிட்டிங்களா இல்லை ஓடிட்டானா? பிடிச்சிருப்போம். ஒரு லூஸ் வந்து கெடுத்துருச்சு. லூஸா? யாரா அது? இந்த மாதிரி லூஸில் எதுக்கு நீங்கள் பிளானில் சேர்க்குறீங்க? டேய் உட்கார்றா. என்ன அது எதுக்கு எதாவது திட்டிகிட்டு இருக்கான்? அப்படியே பெட்டில் தலையை பிடிச்சி உட்காந்துருப்பான். ஏவே இருக்கீங்க. ஸோ ஜின் வந்து பக்கத்தில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்ருப்பான். ஒயன் ஒயன் இது பாரு நீ ஆஃபீஸில் நினச்சில அதே மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் அமைதியாக இரு. யார் ஒயன்? வேகமாக இருந்துச்சு வந்து அந்த ஃபோனை உடச்சிட்றான். டேய் என்ன பண்ண? டக்குன்னு காலரை பிடிச்சி அமைதியாக இருந்துரு. ஒன்றும் ஆகலைடா. கடவுளே. அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? ஏதாவது கையில் வச்சுருந்தானா? எப்போ கிளம்புனா? எனக்கு தெரியாது. என்னை ஏற்றி விட்டோன்னே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். ஏன்? அவனை தூக்கிட்டான்னு சொன்னல. ஆமாம். அப்போ எதாவது ஃபீல் ஆச்சா? டேய் நான் ஆம்பளடா. ஏய் அது இல்லைடா, லைக் மெட்டல். மெட்டல்னா ரோபோட் டிஷ்ஷாக ஃபீல் ஆனிச்சா? என்னது ரோபோட் மாதிரி ஃபீல் ஆச்சா? நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல ஜிமன். உன்னை தூக்கிட்டு ஏதோ ரோபோட் மாதிரி உனக்கு சென்ஸ் ஆனிச்சான்னு கேட்குறேன். ரோபோட்னா புரியல. நீ டேங்க சந்தேகப்படுறியா? அவன் தான் வந்தான். வயன் சொல்லு, நீ அவனை தானே பார்த்த? ஆமாம். ஸோ ஜின் வந்து அப்படியே ஜிம்னு கையை எடுத்து விட்ருப்பான். இப்போ தானே புரியுது எதுக்கு இங்கே கூப்பிட்டீங்கன்னு. டேங்க உங்களுக்கு இந்த பிரான்ச்சுக்கு பிடிக்கல, அவன் சென்ட்ரல் பிரான்ச்சுக்கு போகணும் அதானே? அதுக்கு தானே இந்த ட்ராமா, கேவலமான ஆக்டிங்கெல்லாம். இது என்கிட்ட நேராகவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே. தேவலாமா அவன் மேலே பழி போட்டு என்னையும் வர வச்சு நடிச்சு. ஒயன் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. ஸோ ஜின் அங்கேருந்து எழுந்திரிச்சிட்றான். ஜின் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இல்லை ஒயன் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. அண்ட் நீங்கள் 2 பேரும் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க எனக்கு தெரியல. பட் நான் உங்கள் 3 பேரும் ஒன்றா தான் பார்க்குறேன். யாருக்கும் எந்த ஒரு ப்ரிவிலேஜஸும் கிடையாது. தேங்க எனக்கு ஒரு தம்பி மாதிரி. அவன் இந்த மாதிரி காரியத்தை எப்பவும் பண்ண மாட்டான். மேபி இதுக்கு முன்னாடி இருந்த ரோபோட்கள் அப்படி இருக்கலாம். நான் அவனை அப்படி உருவாக்கலை. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஜிமன் இதுக்கு மேலே இந்த மாதிரி எதாவது பண்ணேன்னா அது உனக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நல்லதில்லை. வரேன் ஜின் ஒரு நிமிஷம். ஜின் கடவுளே ஏன் இப்போ சண்டை போட்டுக்கிட்டீங்க? ஜிமன் இப்போ என்ன பண்ண சொல்கிற? வெளியே நிற்கிறவனுக்கு உள்ளே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் வயன்? நீயே பார்த்துருக்க. இப்பறமும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க. அவன் தான் புரியாமல் பேசுகிறான்னா நீயும். ஜிமன் டென்ஷன் ஆகுனாலும் ஒன்றும் மாற போகிறதில்ல. புரியலையா வயன் ஒரு தடவை கூட? யூஜினுக்கு ஆன மாதிரி எதுவும் உனக்கு ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நீ எனக்கு வேறு கிடையாது. ஓகேவா? நான் இன்னொரு தங்கச்சி இழக்க வேணான்னு நினைக்கிறேன். எதுக்கு எமோஷனல் ஆகுற? விடுவேன். தடவை நான் நோட் பண்ணி சொல்லும்போது நான் பைத்தியக்காரனா தான் உனக்கு தெரிஞ்சில்ல. இப்போ அவனை அதான் சொல்லிட்டு போகிறான். யூசின் எப்படி செத்தான்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சாரி சும்மா. நான் கிளம்புறேன் சுமன். இந்த மாதிரி நிலைமையில விட்டு போக கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஹாலில் படுக்கிறேன். நீ கதை சாதிக்கோ. ஸோ இப்போ நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க, ஜிம்மன் வெளியே ஹாலில் படுத்திருக்கான். ஸோ திரும்ப ஜிம்மன் சொன்னதை யோசிச்சுட்டே இருக்கீங்க. யூஜினுக்கு நடந்தது. எஸ், யூஜின் வந்து ஜிம்மினோட தங்கச்சி. ஸோ எல்லாருமே ஒரே லேபில் தான் இருப்பீங்க. ஜின்னுக்கு முன்னாடி இந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரோபோட்டை வந்து ரெடி பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கும் ஃபீலிங்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கும் ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் வந்து யூஜினுக்கு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த ரோபோட்டும் அவகிட்ட வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கோம். யாருமே நம்ப மாட்டாங்க. ஈவன் நீங்கள் கூட ஒரு தடவை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது வந்து உங்கள் கண்ணு முன்னாடி யூஜினை ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ அப்போ அதை டிஸ்மேண்டில் பண்ண சொல்லியிருப்பாங்க. டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு 1 டேக்கு முன்னாடி அந்த ரோபோட்டும் யூஜினும் காணாம போயிருப்பாங்க. ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ரோபோட்ஸோட பாடி பார்ட்ஸ் வந்து ஜிஜியில் இருக்குன்னு எடுத்திருப்பாங்க. அண்ட் யூஜினுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னும் தெரியல. ஸோ ஜிமின் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். இப்போ தான் கொஞ்சம் அதை விட்டு வெளியே வரான். கம்பெனிலையுமே அஃபிஷியலாக எந்த ஒரு ரோபோட்டுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போ தான் வந்து அதை ரிலீஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு படுத்திருக்கீங்க. ஸோ அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நீங்கள் தூங்கினோடனே உங்கள் விண்டோ ஓப்பன் ஆகுது. டேங் உள்ளே வரான். பெட்டில் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். என்கிட்ட நான் பார்த்துட்டு போயிருப்பேன். டூ மச் ஆஃப் ட்ராமா. பரவாயில்ல, நீ தானே. இதில் ஒர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா?
நீ ஜிம்மில் ஹக் பண்ணி எழுதுறது தான். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. பண்ணுறேன் சீக்கிரமாக ஏதாவது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வயன் வயன் கதவை தரடி. என்னம்மா? எதுக்கு ஜிம்மின் கீழே வந்து படுத்திருக்கான்? அப்புறம் எதுக்கு இந்த ஹேண்டில் உடஞ்சிருக்கு? கதவை நீ போட்டாமல் படுத்துட்டியா என்ன? இல்லை ஜிம்னு உடச்சிட்டு வந்துட்டானா? என்னாச்சு? அது நீ எங்கே போயிருந்த? அதுவா, என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். அப்படியே சோச்சு கொடுத்துட்டு தூங்கிட்டேன். ஏன் இப்போ என்னாச்சு? அம்மா நேற்று எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? பிரச்சனையா? என்ன பிரச்சனை ஏன்? ஏதாவது என்னாச்சு? நீங்கள் சொல்லாமல் வேணாமா தயங்குறீங்க? சரி சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ காணான்னு பதறிட்டேன். நீ கால் பண்ணியிருக்கலாமே எனக்கு. அது வந்து என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. சரி ஜிம்மின் இது கீழே வந்து படுத்திருக்கான். உள்ளே வந்து படுக்க வைக்க வேண்டியது தானே? அவன் எதுக்கு இங்கே வந்தான்? அது வந்து அவனோட அப்பார்ட்மெண்ட் கீழே தொலைச்சிட்டான். ஸோ அதனால தான் இங்கே இருக்கட்டுமான்னு கேட்டான். ஓ சரி, அவனை எழுந்திரிச்சு ரெடியாக சொல்லு. இன்றைக்கி உனக்கு லேப் இருக்குது தானே? ஆமாம்மா. சரி கிளம்பு. கீழே செஞ்சு வைக்கிறேன். சரிம்மா. ஒய்யன் ஒரு நிமிஷம். என்னம்மா? ஜேஹப் நேற்று வந்தான் நான் அவனை பார்க்க. ஆமாம்மா, நான் ஒரு டென்ஷனில் விட்டு சரியாக பேசலை. நேற்று உனக்காக வெயிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, ஒரு கெஸ்ஸிங் தான். என்கிட்ட சொன்னான். பேச்சுலர்ஸ் பார்ட்டி அதை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அவனை டிஸ்பாயிண்ட் பண்ணிடாதம்மா, நல்ல பையன். நான் யோசிக்கிறேம்மா, நீங்கள் போங்க. நீங்கள் அப்படியே கீழே இறங்கி போகிறீங்க. ஜிம்மன் இன்னும் சோஃபாவில் தான் படுத்திருக்கான். ஜிம்மன் லேபுக்கு லேட் ஆகிடுச்சு. கிளம்பலையா? ஒரு நிமிஷம். கெஸ்ட் ரூம் பாஸ்ட் ரூம் உனக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய கிளாத்ஸ் இப்போதைக்கு போட்டுக்கோ. உன் டிரைவர்கிட்ட சொல்லி உன் கிளாத்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஆஃபீஸில் வந்து மாற்றிக்கோ. ஓகே. 1 வீக் போயிருக்கோம். ஜிம்னு வந்து நிறைய நோட் பண்ணி சொல்லுவான், இந்த மாதிரி பண்ணுறான்ட்டு, அவங்க அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு. ஸோ ஜின்னும் இதெல்லாம் கேட்டிருப்பான். பட் அப்செட்டாக தான் இருப்பான். இன்னும் ஜிம்னு பேசியிருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கும் வந்து டபுள் மைண்டடாக தான் இருக்கும். ஏன்னா ஜிம்னு சொல்கிறது நம்புறதா இல்லையான்னு. ஏன்னா அன்றைக்கி நின்னது கால்குலேஷனாக கூட இருக்கலாம்னு நினச்சிட்ருக்கீங்க நீங்கள். ஸோ இப்போ உங்கள் ஷிஃப்ட் முடிஞ்சு ரெஸ்ட் ரூமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. வருது. ஹலோ. சொல்லுங்கள் ஜெயோ. வயன், இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயா? ஃப்ரீ தான், சொல்லுங்கள். உங்களுக்கு இன்றைக்கி மதியத்தோட ஷிஃப்ட் முடியுதுன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் அம்மா சொன்னாங்க. ஓ சொல்லுங்கள். இல்லை வெட்டிங் ரிங்கை போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா? இல்லை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தாலும் பரவாயில்ல. இல்லை நானே கூட. சரி, நான் ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஷிஃப்ட் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சேன். இல்லை, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, இப்போ முடியல. அப்படியே வெட்டிங் ட்ரெஸ்ஸும் எடுத்துடலான்னு நினச்சேன். சரி ஓகே, நாளைக்கு கூட வெட்டிங் ட்ரெஸ் எடுத்துடலாம். இன்றைக்கி ரிங் எடுத்துடலாம். நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் கீழே வெயிட் பண்ணுறேன். இப்போ கீழே இருக்கீங்க? இல்லை, வந்துட்டுருக்கேன். என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை, வந்துட்டு கால் பண்ணுங்கள், நான் வரேன். நீங்கள் ரொம்ப அப்செட்டாக வெளில போயிட்டுருக்கீங்க. வயன் சொல்ல ஜிமன், என்னாச்சு? ஏன் எஞ்சி நான் குரங்காட்ட முடிஞ்சு வச்சுருக்கேன், நல்லாவே இல்லை. ஜிமன் ஆச்சு. ஜெயஹோப் தாண்டா. ஓ, உன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா? என்ன சொல்கிறான்? எனக்கு அந்த மாதிரி எண்ணம் அவங்ககிட்ட இல்லை. நான் அப்படி பார்க்க கூட முடியலடா. அரேஞ்ச் மேரேஜ்னா அப்படி தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் நார்மலைஸ் ஆகிடுவேன். அதனால் அவனை அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல. இப்போ வேறு அவன் வெட்டிங் ரிங் வெட்டிங் ட்ரெஸ்ன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான். எத்தனையோ தடவை அவாய்ட் பண்ணிட்டேன், ஆனால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையாக எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல என்ன? அதான் நான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, அப்போ வேணாம் சொல்லிடு. இப்போ வா. அவன் வெட்டிங் ரிங் எடுக்கிற வரைக்கும் போயிட்டான். இப்போ எப்படி வேணாம் சொல்கிறது? சரி, அப்போ அவனை கட்டிக்கோ. ஜிமின், என்ன ஜிமின்? கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கவும் மாட்டேங்கிற, வேணான்னு சொல்ல மாட்டேங்கிற. இப்போ என்ன தான் பண்ணுறது? அது ஜிமின் 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 போகாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஏதாவது ஐடியா சொல்லு ஜிமின், ப்ளீஸ்டா. கடவுளே, நீ ஒரு தப்பான பொண்ணு மாதிரி கிடைக்கோ. உனக்கு நிறையா பேரோட அஃபேர் இருக்க மாதிரியும், நீ அந்த மாதிரி பொண்ணு மாதிரி இங்கேயும் கட்டிக்கோ. என்ன சொல்கிற? அவன் முன்னாடியே நிறைய பேர்த்து கூட அப்படி பழகு. எங்கள் வீட்டில் என்னை விரட்டிடுவாங்கடா. எங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியும்ல. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா என்னை பற்றி நல்லது போல தானே சொல்லி வச்சுருக்காங்க. அவனும் நான் நல்லவன் நினச்சிட்டு இருக்கான். ஓ, நீ எப்படி அந்த மாதிரி போனா? அந்த இல்லை, நான் வீட்டில் சொன்ன பிச்செல்லாம் கேட்டு
அப்படியே ஓகே அப்படி சொல்லிடுவேன்னு நினைக்கிறான். ஆனால் நான் அப்படி இல்லை, எனக்கு அவனை பிடிக்கல. இப்போ என்ன பண்ணுறது? உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லு. பாய் ஃப்ரெண்டா? ஏன் இத்தனை நாள் சொல்லலான்னு கேட்டா எங்கள் வீட்டில் என்னை கம்ப்ளீட் பண்ணாங்க, எனக்கு பயமாக இருந்துச்சு, இப்போ சொல்ல தோணுச்சு, எதாவது சொல்லு. ஓகே பாய் ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்டா ஆமாம்ல, ஒன்றை வேறு அவனுக்கு தெரியும், ஜின்னையும் தெரியும், வேறு யார்? டேயாங்க வயன். டேயாங்னா டேயாங்கல்ல, நம்ம ஆஃபீஸ் பாய் டேக்கியோங் அவனை பற்றி சொன்னேன்டா. அவனை வேணா கூப்பிட்டு போகலாமே. இல்லைம்மா சமாளிக்கிறடி. சரி அதை விட வேறு யாராவது சொல்லு. வேறு உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது? ஏன் நீ ஜேகேவை ட்ரை பண்ணக்கூடாது? ஜேகேவா? ஜேகே ஜங்குக்? எத்தனை வாட்டி சொன்னால் அவன் தாண்டி. என்னால் முடியாது. அவன் எப்படி எனக்கு பிரேக்கப் பண்ணாலும் தெரியும்ல. எனக்கும் அவனுக்கு தானே பிரச்சனை, உனக்கு என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, பிரேக்கப் பண்ணதுக்கு என்ன? ஒன்றும் இல்லை, நான் தானே ரீசன். விடு. அவன்கிட்டலாம் பேச முடியாதுடா. அப்போது ஜேஹப்போ கல்யாணம் பண்ணிக்கோ. ஜிமின் வேறு யாரும் எனக்கு தெரியாதா? எனக்கு யாரும் தெரியாது, எனக்கு வேலை இருக்குது, பாய். தெரியும்டா, நான் அங்கிட்ட போனால் தானே போகிறேன். இப்போ யாருக்கு? ஜேஹோப்கே இல்லை, வேண்டாம், போய் உட்காருவோம் ஆஃபீஸில். ஸோ நீங்கள் இப்போ லேபில் உட்காந்துருக்கீங்க, அப்படியே வந்து பென்லாம் கடிச்சிட்டு. வயன் சொல்லட்டே அவங்க எதாவது வேணுமா? ஒன்றும் இல்லை. என்னாச்சு, ஏதாவது டென்ஷனாக இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காரு. ஸோ இப்போ ஜேஹப் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுறான். ஹலோ, இன்றைக்கி நம்ம வெட்டிங் ரிங் மட்டும் எடுத்தால் போதுமா? நாளைக்கு நம்ம பேரண்ட்ஸோடு போய் வெட்டிங் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாமா? உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான் ஜேஹப். இன்னும் 15 மினிட்ஸில் நான் கீழே வந்துடுவேன். உங்களுக்கு ஷிஃப்ட் ஓவர்னு கேள்விப்பட்டேன். ஜின் இப்போ தான் சொன்னான். ஓ கேட்டுட்டியா? சரி வாங்க, மீட் பண்ணலாம். பண்ணிடுறீங்க. டேங்க அவங்கள அப்படியே பார்த்துட்ருக்கான். என்ன? ஒன்றும் இல்லை. யார்? அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு. ஓ சரி சரி. ஒர்க்கே இல்லையா? எல்லாம் முடிச்சிட்டேன். எனக்கு வேறு வழியே இல்லை. ஸோ நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஹலோ ஜேகே, நான் வயன் பேசுகிறேன். இல்லை பேபி, இப்போ தான் தூங்கி வந்துச்சேன். என் கனவுல நீ வந்த, நிச்சயமாக நேரில் வருவேன்னு நினச்சேன். பட் கால் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் தான். என்ன பச்சப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி ராத்திரியே திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிடு. அப்புறம் ஏறும்ல வச்சிரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பேட்ச பார்ட்டி கொடுத்துடலாம். இன்றைக்கி ராத்திரி நைட். ஜேகே ஒரு நிமிஷம். நான் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணத்துலேயும் உனக்கு கால் பண்ணல. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? அது என் ஃபியான்சிக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் என் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்க முடியுமா? பாய் ஃப்ரெண்ட் மாதிரியா? நான் உன் பாய் ஃப்ரெண்ட் மறந்துட்டியா? எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். ஓகே, நடிக்க முடியுமா முடியாதா? உனக்கு உன் ஃபியான்சி பிடிக்கலன்னு என்ன? தெரியும், என்னை தவிர்த்து வேறு யாருனாலையும் ஒன்று அப்படி பார்த்துக்க முடியாதுன்னு. எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபைட். ஜேகே ப்ளீஸ், உன்னால் முடியுமா முடியாதா? முடியலன்னு சொல்லு, நான் வேறு யாராவது பார்த்துக்குறேன். பேபி, எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா? நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு ஜிஹூனை பார்க்க போகணும். எனக்கு நிறைய வேலை இருக்குது. சும்மா உனக்காக வந்துட்டுருக்க முடியாது. நீ வேணால் பேச்சப்னு சொல்லு, என்ன வேணால் பண்ணுறேன். ஆனால் சும்மா இந்த சில்லி மேட்ரஸ்க்கெலாம் எனக்கு கூப்பிடாத, ஓகே? நீ தான் சொல்லுவேன்னு. என்ன ஏன் 2 நிமிஷம். நீ இன்னும் இந்த ஜிம் கூட தானே சுற்றிட்டுருக்க. அப்புறம் எப்படி நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியல. ஜிம்மினை விட்டுட்டு வா, நான் எல்லாம் பண்ணுறேன். சரி, அந்த ஜிம்மினை எதுக்கு ராத்திரி கால் பண்ணி வயன் வீட்டுக்கு வெளியே நிற்கிறியான்னு கேட்டான். எனக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு தெரியாதா நான் வெளியெலாம் நிற்க மாட்டேன், உள்ளே உன் கூட இருப்பேன்னு? நான் வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியல. சில்லியாக கொஷின் கேட்டுட்ருக்கா லூசு பையன். சொல்லிவை அவனை. நான் பண்ணிடுறீங்க ஃபோனை. யூஸ்லெஸ், காலங்காத்திலே மூடப்பட்டாகிட்டான். வேறு யாரை கேட்குறது? ஏப்போ உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுறான். ஐயோ இவனா? ஹலோ, வை நான் வந்துட்டேன். கீழே வரீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்துடுறேன். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன் அந்த கஃபேல. சரி. ஸோ நீங்கள் அப்படியே தலையை கவிச்சு உட்காந்துருக்கீங்க. டேங்க உங்கள் கை மேலே கை வைக்கிறான். டேம் ஆர் யூ ஆல்ரைட் வைன்? இல்லை நீ டென்ஷனாக இருந்த, ஏதாவது பிரச்சனையா? ஹெல்ப் எது வேணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல தான் தோணுது. ஒன்றும் பெரிய பிரச்சனை மாட்டியிருக்கேன். உன்ட்ட ஹெல்ப் கேட்கலாம் தான். ஆனால் அந்த ஜிம்மின் பையன் எனக்கு திட்டுவான். இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ சரி, எதோ ஒன்றா என்னை கூப்பிடு.
ஓ ஓகே. இவங்க ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவன் அப்படியே வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ இதெல்லாம் நார்மலாகிடுச்சு உங்களுக்கு ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன்லாம் லைட்டாக. ஸோ உங்கள் டோர் ஓப்பன் ஆகுது. உங்கள் ஆஃபீஸ் பாய் டேக்யாங். ஸோ அவன் டீலாம் வந்து எடுத்து வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஜெயோ மறுபடியும் கால் பண்ணுறான். ஐயோ நான் என்ன பண்ணுறது? டேய் ஒரு நிமிஷம். திரும்பி பார்க்குறாங்க. டேய் ஒன்றும் இல்லை இவனை டேக்யாங் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் கீழே போகிறீங்க. சொல்லி தந்தாலாம் ஞாபகம் இருக்குல்ல, அப்படியே சொல்லணும். ஓகே ஓகே. இங்கே சொல்லு. நம்ம எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறோம்? 5 இயர்ஸா? குட். அப்புறம் இந்த இடத்துல நம்ம எத்தனை வருஷமாக? நீ 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணுற. நான் உனக்காக தான் வந்தேன். நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் தான் ஆச்சு. ரைட்? குட் குட். நம்புற மாதிரி இருக்குல்ல? ஏன்னா நான் வந்தோடனே நீ வந்தேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதான் வேறு சரி. எங்கள் வீட்டிலையே இன்னும் வந்து பேசலை அப்படி கேட்டுன்னு என்ன சொல்லுவேன்? நான் இன்னும் டேட் பண்ணணுன்னு நினச்சேன்னு சொல்லுவேன். செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே இதானே? ஆமாம். அப்புறம் வேறு ஏதாவது நம்ம ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டால் இது சொல்லாமல் என்னமான்னு தெரில, ப்ரைவேட் தான். பட் எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லணும். ஓகே எல்லாமே முடிஞ்சிடுச்சுண்ணா. ஆமாம். ஏன் சொல்லு. வா நான் சொன்ன மாதிரியும் உனக்கு நீ கேட்ட ஹோட்டலில் ட்ரீட் வைப்பேன். ப்ராமிஸ். வா உள்ளே போகலாம். எங்கே தோ அங்கே இருக்கான். அவன் தான் அந்த ப்ளூ கலர் ஷர்ட். ஏவோ நல்ல நடி. ஹலோ ஜியோ. உட்காருங்க. வயன் சொல்லுமா பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான். முடிக்கலாம் பற்றி எதுவுமே. ஆக்சுவலாக ஒரு காஃபி ஷாப்பில் போகலாமே. ஏன் யோசிக்கிறோமா? எஸ் 3 காஃபி. ஸோ அதர் ஹேண்ட் ஜிம் வந்து ஸ்டோரேஜ் ரூம்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஃபேர் பார்ட்ஸ் மட்டும் எங்கே தான் போய் தொடங்குமோ ஸ்டாக்லேயே இருக்க மாட்டேங்குது. இங்கே தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்கே போச்சு? ஓகே இவா. சொல்லுங்கள் சார். அந்த பாக்ஸை எடுத்துக்கோ. நிமிஷம் சார். நான் இந்த ரூமில் இருப்பேன். உனக்கு தெரியும்? இல்லை நான் ரூமில் இருப்பேன். எப்படி தெரியும்? இல்லை ஹெல்ப் பண்ண கேட்டியே. அது நான் இந்த பக்கம் வந்துருந்தேன். அதான் சார். ஓ சரி விடு. சரி நான் எனக்கு ஒரு டீம் எடுத்துறியா? ஓகே சார். ஸோ அப்படி வெளியே போயிடலாம். ஜிம் வந்து ஸ்பேர் பார்ட் தேடிட்டு இருக்கான். குப்பை இங்கே இருக்கு. எங்கே அந்த குப்பை தட்டி இந்த தேக்கம் வெளியே போயிட்டா? ஸோ ஜிம் குப்பை எடுத்துட்டு போகிறான். டஸ்ட்பினில் வந்து ஒரு இருக்குது. ஆனால் மிஷினரி வேஸ்ட் மாதிரி இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஒரு ஹூடி ஒரு ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது. இது ஏன் இங்கே போட்டா? புதுசாக இருக்குது. யாராவது ட்ரெஸ் கொடுத்துட்டு போவாங்க. அது நல்ல கண்டிஷன் இருக்குது. புதுசுங்க. டக்குனு ஒரு நம்பி காசு ஆகுது. காசு எப்படினாங்க? ஜீன்ஸ் பேண்ட் ஹூடிலாம் போட்டு நல்லா தான் ஹேண்ட்ஸமாக தான். ஆனால் என்னோட இல்லை கலர் எதாவது தெரியுமா? இல்லை நிச்சயமாக டாக்டர் தான் இருக்கும். ஏன்னா அந்த லைட் வச்சதுக்கு நிச்சயமாக எதாவது தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரொம்ப டாக்காக இருந்துச்சு. ஜிம்மில் யோசிச்சு பார்க்குறான். அது வந்து கேமரா செக் பண்ணிப்பான். பட் வந்துட்டு அங்கேயே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எடுத்து அப்படி ஜிம்முக்கு போகிறான். நீங்கள் இப்போ கஃபேல உட்காந்து பேசியிருக்கீங்க. இது யாருன்னு கேளுடா. இது யார் உன் கோவம் வைக்கிறா? இதுவா என் பாய் ஃப்ரெண்ட் கிம் டேம். ஆமாம் நான் முன்னாடி சொல்லியிருக்கணும். சாரி ஜிகோ. இது என் பாய் ஃப்ரெண்ட். நாங்கள் 5 இயர்ஸ் லவ் பண்ணுறோம். இல்லை டேம் அப்படி சொல்லி கைப்பிடிங்க. அவன் ஸ்மைல் பண்ணிட்டான் அப்படி சொல்கிறான். என்ன சொல்லுங்க? எங்கள் அம்மாக்கு சொல்ல தைரியம் இருக்கும். எதுவும் சொல்ல ப்ளீஸ். எங்கள் வீட்டில் சொல்லிடாங்க. நான் கொஞ்சம் மாதிரி பண்ணணும். அது இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாக சொல்ல ப்ளீஸ். நான் சொல்ல நினச்சேன். பட் எனக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். சொல்லிட்டேன். ஆமாம் நான் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோம். இந்த இடத்துல யாருக்கு வந்தாலும் அதை நான் அனுமதி மாட்டேன். நீங்கள் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ ஜியோ அப்படி தனியாக உட்காந்துருக்கான். இது பிராங்கா என்ன? இல்லை பிராங்கா இல்லை. நாங்களே வீட்டில் சொல்லாமல் இருந்தோம். அவன் தான் அவசரப்பட்டு ஃபியான்சி அது இது மேட்ச் அதெல்லாம் மறந்து ப்ளீஸ். எனக்கு இந்த ஜென்மத்தில் டைம் தான். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை. அன்றைக்கி கஃபேல உங்கள் கை வச்சுட்டு போகும்போது நான் யோசிச்சிருக்கணும். நான் கொஞ்சம் நான் யோசிக்கல. நான் உங்களுக்கு கேட்டுக்கல. ரைட் இது ரொம்ப தப்பு இல்லை. இல்லை பரவாயில்ல. நான் வீட்டில் பேசுகிறேன். படா கடவே ரொம்ப சந்தோஷம். எல்லா கடவுளும் நன்றி. எப்படியும் காத்துறீங்க. இப்போ தான் மூச்சு விட முடியுது. தேங்க்ஸ் டேம் தேங்க்ஸ். அப்புறம் டேம் காலையில் பிடிக்கிறாங்க. டேம் நினைக்கிறான். நீங்கள் அப்படி ஸ்டாண்ட் ஆகிக்கிறீங்க. ஏன்னா ஸ்வீட்டஸ் மூமெண்ட் என்ன உங்களுக்கு தெரியல. தான் ரொம்ப கோபமாக பார்த்துருக்கான். டேம் அப்படி கூலாக நிற்கிறான். என்னாச்சு? இப்போ தான் பிரச்சனையா? என்ன செக் பண்ணுவா? டேய் ராஸ்கல் என்ன பண்ண தெரிஞ்சிடா? நல்லா திமிராலே நீ தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ண எல்லாம் தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி ராத்திரி நான் வெளியே பார்த்தேன்டா. அப்போ நான் சந்தேகப்பட்டிருக்கோம். வயல் வீடு அளவுக்கு நீ போக நினச்சி பார்க்கல. ஸோ ஜெகா அப்படி நின்றுட்டுருக்கான். எதாவது பிரச்சனையா? ஆமாம் பிரச்சனை தான். பட் உனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. உன் பொண்டாட்டியாக போகிறது தானே, கூட்டிகிட்டு போ. அவளோட பாய் ஃப்ரெண்டா? ஓ சார் தான் பாய் ஃப்ரெண்டா? வயன் ஒன்று அப்புறம் பேசிக்கிறேன். பாய் ஃப்ரெண்டாக இல்லை தம்பி. இவன் ஜஸ்ட் ரோபோட், ஒரு பொம்மை தான். இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகாத சரியா? அவள் தான் விளாண்டுருப்பா. கூட்டிகிட்டு போ. என்னடா நீ போ வயன், நான் அப்புறம் பேசிக்கிறேன். அங்கே வந்து ஜின் ரூம் கூட்டிகிட்டு போயிருப்பான் ஜிமின். எல்லா பிரச்சனையும் ஓவர். ஆதாரத்தோட சிக்கிட்டான் உன் தம்பி. ரைட்? தம்பி தான் சொல்லிகிட்டு இருப்ப. டேக்கியாங் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டா. எந்த ட்ரெஸ்ஸு? ஏய் அப்படியே கொடுத்தேனே கூடியும் பேண்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட் ஒரு கவரில் போட்டு கொடுத்தேனடா. அப்படிலாம் எது கொடுக்கல சார். டீ தான் கேட்டிங்க. டேக்கியாங் சார் உண்மையாக நீங்கள் எது கொடுக்கல. நம்ம உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பாக்ஸ் எடுத்து தர சொன்னீங்க. எடுத்து கொடுத்தோன்னே டீ கேட்டிங்க. நான் வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். டேக்கியாங் அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ளூ பேக் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒன்று பார்க்கலையா? டீ வேணாம். இதை போய் நீ ஜின் ரூமில் வேணாம் வந்துடுறேன்னு சொல்லலை. இல்லையே சார். இல்லையே. ஜின்னு இருந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஜிவன்
உன் விளையாட்டுலாம் கொஞ்சம் நிப்பாட்றியா? நான் முக்கியமான வேலையில் இருக்கேன். அங்கிட்டு போ. முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம். டேக் யாங் எங்கே வச்சுருக்கத? அப்படிலாம் நீங்கள் எதுவுமே கொடுக்கல சார். சிசிடிவி செக் பண்ணுங்கள். நான் செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு பேக் கொடுத்துருப்பேன். துணி இருக்கும் அதுக்குள்ளே. அதை நான் கொடுத்தேன் இல்லைன்னு பாருங்கள். ஜின் ப்ளீஸ், நான் இதை ப்ரூஃப் பண்ணி அவனுக்கு எடு. ஸோ வந்து பார்த்துட்ருக்காங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜும் இல்லை. ஜிம்னுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இன்னும் அங்கே வந்து எழுந்துச்சு போயிடுறான். மறுபடியும் இதுதான் பண்ணுறேன் ஜிம்மன். ஐம் சாரி, டிசப்பாயிண்டட் இன் யூ. அந்த பையனும் வெளியே போயிடுறாங்க. டேங்க ஜிம்மன் தான் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். நீ ரொம்ப பாவமாக இருக்குது ஜிம்மன். ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட தோக்கும்போது. டேய், என்ன நினச்ச? கேவலமா ஹியூமன்ஸ் மாதிரி மாட்டிடுவேன்னு நினச்சியா? தட்ஸ் வை ஐம் ரோபோ. ஒன்றை விட 1000 மடங்கு அதிகமாக யோசிப்பேன். புரியுதா? நினச்சிட்ருக்க இந்த மாதிரி பண்ணுறதுனால வயனை என்கிட்ட பிரிச்சிடலாண்ணா. ஒரு ஹேரை கூட பிடுங்க முடியாது. புரிஞ்சுதா? ஸோ வயனை என்னையும் பிரிக்கிறத வேலையை விட்டுட்டு இங்கே கொடுக்குறாங்களே சம்பளம், அதுக்கேற்ற வேலையை பாரு. ஸோ அப்படியே கண்ணத்தை வந்து லைட்டை தட்டிட்டு நாங்கள் அப்படியே வெளியே போகிறோம். பொண்ணு என்ன பண்ணுறேன்னு பாடுறா. ஸோ ஜிம்மன் அங்கே இருக்க எல்லாத்தையும் உடச்சிட்ருக்காங்க.